நம்ம ஹைக்யூ சீசன் 4 ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல நம்ம ஹீனாட்டா அப்படியே சாப்பிட்டுட்டே ஸ்கூலுக்கு வரும்போது அவனோட ஃப்ரெண்ட் எவனோ ஒருத்தர் இருப்பான், அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நம்ம ஹீரோஸ் எல்லாருமே நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்டுக்கு போக போறாங்கல்ல, அதுக்காக கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஒரு பேனர் தொங்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம மேனேஜர் இருக்காங்களா, அவங்களுமே டே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில வேலை இருக்குடா, வந்து ஒழுங்கா பண்ணடா அப்படிங்கிற நம்ம ஹீனாட்டா கிட்ட கத்திக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் பாத்துடலாம், நீ அதிகமா குதிக்கிறியா இல்ல நான் அதிகமா குதிக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவே திருப்பி ஸ்கூல்ல கட்டுறாங்க. பார்த்தா ஹைட் எல்லாம் மெஷர் பண்ணி இருப்பாங்களா, ஹீனாட்டா இது ஒரு வெற்றி தான், 1.4 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இந்த வருஷம் வளர்ந்திருக்கேன்னு சொல்ல, யமாகுஷி நான் ஒரு 180 டச் பண்ணிட்டேன். ஈவன் நம்ம ககையாமா கூட நான் ஒரு 181 அப்படின்னு சொல்லும்போது ஹீனாட்டா லைட்டா காண்டா இருக்கும். ஹைட்ல கூட ஹீனாட்டா அங்க இருக்கிற எல்லாரும் கூட காம்படிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப வந்து நம்ம சுகிஷிமா டே பொடி பசங்களா நான் ஆல்ரெடி 190 டச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீனாட்டால அதை ஏத்துக்கவே முடியாது. இவனுங்க சண்டை போட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம அசாகியுமே அவனுங்க மாதிரி நானுமே ஹைட் நினைச்சு பெருமைப்பட்டு சண்டை போடலாம்னு ஆசையா தான் இருக்குது, ஆனா முடியாதேம்மா. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் ஜிம்ல வச்சு யார் யாரு எவ்வளவு ஹைட் குதிக்கிறாங்கன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்ப அதுல நம்ம ககையாமா குதிக்க போகும்போது 337 சென்டிமீட்டர் வரைக்கும் குதிச்சிருப்பான். ஆப்வியஸா இருக்கிறதுலே அவன் வந்து ஹைட்டா குதிச்சிருப்பான். அடுத்து ஹீனாட்டா பார்க்கும்போது இருக்கிற எல்லாரும் ஹீனாட்டாவை க்ளோஸா நோட் பண்ணுவாங்க. அவனும் பயங்கரமா குதிச்சு அந்த இடத்துல மார்க் பண்றானா, பார்த்தா 333 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது இல்ல விட்டு கொடுத்துட கூடாதுன்னு சொல்லி நம்ம அசாகி மனசுலயே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஹீனாட்டாவோட அவன் ஹைட்டா இருந்தாலுமே ஸ்டில் அவனும் ஹீனாட்டா ஒரே மாதிரி தான் குதிச்சிருக்காங்க. அப்பதான் நம்ம நிஷினோய் ஆக்சுவலி ஒரு மேட்டரை வந்து சொல்றான். பேசிக்கா இவங்க வாலிபால் ஆடும்போது பால் என்ன ஹைட்டுக்கு போகுதோ அந்த ஹைட்டுக்கு தான் ஒரு ஸ்பைக்கர் வந்து குதிச்சு ஸ்பைக் அடிப்பான். பேசிக்கா எல்லா கேம்லயுமே இந்த மாதிரி தான் நடக்கும். ஆனா நம்ம ஆளுங்க நம்ம ககையாமா மட்டும் ஒருத்தன் எவ்வளவு உயரமா குதிச்சாலும் சரி அந்த இடத்துக்கு அவன் குதிக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான பாலை வந்து செட் பண்ணி தர ஒருத்தன். சோ கான்ஸ்டன்டா நம்ம ஹீனாட்டா இவ்வளவு ஹைட்டா குதிக்கிறதுக்கான காரணமே ககையாமா செட் பண்ணி தர அந்த ஒரு பால் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம டக்கேடா இருக்கிறாருல அட்வைசர், அவரு வரும்போது இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு உனக்கு தலன்னு சொல்ல, உனக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கைஸ், நீங்க எல்லாரும் தாறுமாறான மேட்டர் பண்ணிருக்கீங்க. உங்க ஹார்ட் ஒர்க்கு ஒரு பெரிய ஒரு அப்ளாஸ் அண்ட் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. ககையாமா ஆல் ஜப்பான் யூத் ட்ரைனிங் கேம்புக்கு உன்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஜப்பானோட அண்டர் 19 பிளேயர்ஸ் எல்லாருமே, அதாவது அண்டர் 19 இயர்ஸ் ஓல்டு இருக்கிற எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த ஒரு கேம்புக்கு வருவாங்க. ஆனா அந்த ஒரு கேம்புக்கு ககையாமாவோட விளையாட்டு திறமைகளை பார்த்து இன்வைட் பண்ணிருக்காங்க போது சந்தோஷப்படுறதா ஆச்சரியப்படுறதா அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பத்தரங்க நின்றுட்டு இருக்கேன். யுஷிஷிமாவும் அண்டர் 19 டீம்ல தானே இருக்கிறான். சோ அவனுக்கு ஈக்குவலா நம்ம ககையாமாவும் போக போறான். அப்பதான் சுகிஷிமா சொல்றான், யுஷிஷிமா வந்து அந்த ட்ரைனிங் கேம்புக்கு போனாலும் சரி போகலினாலும் சரி அவன் அண்டர் 19 டீம்ல இருக்கதான் போறான். ஆனா நம்ம ராஜா அங்க போயிட்டு கடைசி வரைக்கும் அங்க இருப்பாருங்கிறத ஒரு கேள்வியுமான. சோ இன்னைக்கு தேதிக்கு நிறைய 15-16 வயசுல இருக்கிற பசங்களை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஆனா அந்த நாமினேட் பண்ண பசங்கள்ல செலக்டிவான பசங்களை சூஸ் பண்ணி தான் அடுத்த 2 வருஷத்துல ஜப்பானோட அண்டர் 19 நேஷனல் டீம்ல யார் விளையாட போறாங்கறத வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க. அண்டர் 19 ட்ரைனிங் கேம்புக்கு கூப்பிடுறதே பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். ஆனா அந்த அண்டர் 19 ட்ரைனிங் கேம்புக்கு கூப்பிடுற அளவுக்கு தகுதியுள்ள ஒரு பிளேயர் கூட நம்ம இவ்வளவு நாள் ஆடிட்டு இருந்திருக்கோம்னு சொல்லி அங்க இருக்கிற பசங்களா ஷாக் ஆகிட்டு இருக்கேன். ஆனா அப்ப நம்ம டக்கேடா இந்த மாதிரி அந்த ட்ரைனிங் கேம்ப் மொத்தமா 5 நாள் நடக்குதாமா, டிசம்பரோட எண்ட்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல ஜான்வரியில நமக்கான நேஷனல் டோர்னமெண்ட்டுமே இருக்குது. உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் நீ போகலான்னு சொல்லும் போது ககையாமா போறேன்னு சொல்லுவானா, ஈவன் நம்ம டைச்சி கூட அவன் போயே ஆகணும்னு சொல்லுவான். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஜப்பான்ல இருக்கிற நிறைய பெஸ்டான பிளேயர்ஸ் அவனால மீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ககையாமா இல்லாம நம்மளால சில விஷயங்கள் பண்ண முடியுமான்னு வேற பார்த்தாகணும்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம ஹினாட்டா அப்புறம் நானு என்ன கூப்பிட்டாங்கன்னு கேட்க சுகிஷிமா வர மருந்து கலாய்ப்பான், டே அதெல்லாம் பெஸ்டான பிளேயர்ஸ் தான் கூடுவாங்க, உன்னெல்லாம் கூட மாட்டாங்க போது சூகா ககையாமா கிட்ட சூகான்னு சொல்லி எங்க ஸ்கூல்ல ஒரு சீனியர் இருக்கிறாரு, அவரு தான் எனக்கு நிறைய விதம் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி என் பேரை நீ பரப்பணுங்கிற மாதிரி எல்லாம் நக்கல் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்ப நம்ம அசாகி ஆமா ஏன் நிஷினோயாவை கூப்பிடல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு லீபரோவா நிஷினோயா வந்து டாப் லெவலான ஒரு பிளேயர் இருந்தாலும் டைச்சி மேபி லைக் ஆல் ஓவர் ஜப்பான்ல இருந்து செலக்ட் பண்றாங்க போது அவங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷனும் கிடைச்சிருக்கும். அந்த இடத்துல நிஷினோயா நம்ம ஹீனாட்டா கூட விளையாண்டுட்டு இருப்பானா. ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி குழந்தைத்தனமா இருக்கிற ஒருத்தனை செலக்ட் பண்ணாம இருக்கிறதே நல்லதுதான் நினைப்பானுங்க. அண்ட் கூடவே நம்ம டக்கேடா இன்னொரு மேட்டர் இருக்குதுன்னு சொல்லுவாரு. என்னன்னா இவங்களோட இந்த ரீஜன் இருக்குதுல்ல, இந்த ப்ரீஃபெக்சர் இப்போ வந்து ஒரு டோர்னமெண்ட் நடந்து முடிஞ்சுல இந்த செகண்ட் சீசன்லயும் தேர்ட் சீசன்லயும், இதுல இருக்கிற நிறைய பெஸ்டான பிளேயர்ஸ் எல்லாரையும் வந்து தனித்தனியா செலக்ட் பண்ணிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு தனியான ஒரு ட்ரைனிங் கேம்ப் மட்டும் நடக்குமாமா. இதுல பேசிக்கா ஃபர்ஸ்ட் இயர்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்களாமா. அதனால சுகிஷிமா செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, அப்ப நானும் கேட்கும்போது நீ கிடையாதுன்னு சொல்லும் போது இன்னொரு ஒரு இடியா இருக்கும். இல்ல நான் வரல அவன் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம சூகா டைச்சி எல்லாம் நீ போயே ஆகணும் கண்ணுங்கும் போது அவனுக்கு ஒரு தலைவலியா இருக்கும். வச்சா இவனுங்களே என்ன வாயா இருக்கிறானுங்கன்னு ஹினாட்டாக்கு பயங்கர ஒரு மாதிரி பொறாமையா இருக்கும். ஈவன் அன்னைக்கு ஈவினிங் ஒரு கடைக்கு போகும்போது நம்ம சுகிஷிமாவும் யமாகுஷியும் ககையாமா போறதை நினைச்சு லைக் பயங்கரமா பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. ஏன்னா அதை கூட கொஞ்சம் கேட்க முடியாத அளவுக்கு ஹினாட்டா கான்ல இருப்பான். ஆப்வியஸ்லி அவனும் அதிகமா ட்ரெயின் பண்ணியிருக்கான். சோ அவனை செலக்ட் பண்ணலங்கும் போது ஒரு ஓரமா ஒரு ஜலசினஸ் இருக்கதான் செய்யும். அது அப்படியே கன்னியூ ஆகிட்டே இருக்கும். அப்படியே இன்னும் எவ்வளவு தூரம் தான் என்ன நான் புஷ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருந்துகிட்டே இருக்கேன். சீன் கட் பண்ண நம்ம ககையாமா அந்த யூத் ட்ரைனிங்காக போயிருந்திருக்கான. ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே ஓகே ககையாமா வளர்ந்துட்டான் பையன் பார்த்து போயிருவான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ஹினாட்டா புலக்கா பையன் எங்க போனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த ரீஜன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் பசங்களா ஒன்னா சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கிறதா இருக்கும்ல. அப்ப அங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்டரே லைட்டா குழம்பி போவாரு. ஏன்னா ஹினாட்டா சுகிஷிமா கூட சேர்ந்து வந்திருப்பானா. தம்பி உன கூட்ட மாதிரியே இல்லைன்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்ல, நம்ம சுகிஷிமா இல்ல இந்த ஹினாட்டா பையன் யாருன்னு எனக்கு தெரியாது
முடியாது, அவனை நான் கண்டுக்கவே கூடாதுன்னு அவன் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருப்பானா. ஆனா அங்க இருக்கிற மத்த பசங்க எல்லாம் கரோசன நம்பர் 10 நீங்க என்னையா பண்றேன்னு கேட்கும்போது கரோசன வேற சொல்றானுங்களே, டேய் இனாட்டா முட்டா பையில எதுக்கு இங்க வந்திருக்க, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த இடத்துல நம்ம இனாட்டா வந்து திட்டு தள்ளிட்டு இருப்பானா. அப்ப ஆபா ஜோசாயில இருக்கிற நம்ம ககாயமாவோட பழைய டீம்மேட்ஸ் இருப்பானுங்களா, அவனுங்க பாரு இந்த வளர்ந்தவன் சுகிஷிமாக்கும் கோவம்லாம் வருமானு பாத்துட்டு இருப்பானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸுக்கும் ஹினாட்டா அந்த சிரட்டோரிசாவா ஸ்கூல்ல நடக்கிற ட்ரைனிங் கேம்புக்கு போயிருக்கேன்னு தெரிய வர அப்படிதான் ஹினாட்டா கலக்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம நிச்சயம் டனக்கம் சொல்லிட்டு இருப்பானுங்களா. ஹினாட்டாக்கு போனை போட்டு நம்ம கோச் யூகாயுமே பயங்கரமா திட்டிட்டு இருக்கும் போது நம்ம டக்கேடாவும் போனை வாங்கிட்டு அவரும் அந்த இடத்துல 2 டோஸ் இறக்கி விடும் போது ஹினாட்டா பயங்கரமா ஃபீல் ஆயிடுறானா. இல்ல தல இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் மேட்சை தாண்டி அந்த ஸ்ட்ராங்கான பிளேஸ் எப்படி ட்ரைனிங் எடுக்கிறாங்க அப்படிங்கறத வந்து பாத்தாக்கணும், எப்படி பிஹேவ் பண்றாங்க, ஏன் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆர்வம் புரியுது ராசா, நான் அதுக்காக நீ செஞ்ச செயல வந்து நியாயம் எடுத்துக்க முடியாதுங்கும் போது அப்ப சிரட்டோரிசாவோட கோச்சுக்காரல அவரு போனை வாங்கிட்டு இப்ப என்ன கேட்டு போச்சு, பால பொறிக்க போடுறதுக்கு இன்னொரு பையன் வந்திருக்கான் அவ்வளவுதானு கூலா சொல்ல. இன்னொரு பக்கம் ககாயமாவும் ட்ரைனிங் நடக்கிற இடத்துக்கு போயிடுறானா. அந்த இடத்துல ஒரு பிளேயரை மீட் பண்றான், அவன் பேரு கியோமி அப்படின்னு. அவன் தான் ஜப்பானோட டாப் 3 ஸ்பைக்கர்ஸ்ல ஒருத்தன். ஆஹா உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே பயங்கரமான ஆளுங்களை மீட் பண்றேன் அப்படின்னு பயங்கரமா எக்ஸைட் ஆக இங்க ஹினாட்டாவை அந்த கோச் நிக்க வச்சிருந்திருப்பாருல, அவன் பால் பாயா இருக்கிறே அப்படின்னு கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருப்பானா. ககாயமா உன்னோட செட்டர் அவன் இங்க இல்லாத போது உங்ககிட்ட எந்த ஒரு ஒர்த்தையும் நான் பார்க்கல, ஆனா இங்க உனக்கு ஒரு பால் பாயா இருக்க பிடிக்கலன்னா நீ தாராளமா வீட்டுக்கு ஆனான்னு சொல்லிட்டு போயிருவாரு. இங்க ககாயமா அந்த ட்ரைனிங் எடுக்கிற இடத்துக்கு வந்திருப்பானா. பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட பிளேயர்ஸ் நிப்பாங்க. அந்த ட்ரைனிங் கேம்புக்காக ஒரு கோச் இருப்பாரு, அவரு உங்ககிட்ட ஃபர்தரா பேசுறதுக்காக ஒலிம்பிக் டீமோட கோச் வந்திருக்காருன்னு சொல்லும்போது அங்க ஒருத்தர் இருப்பாரு ஒரு தாடிக்காரரு, அவர் பேசிக்கா ஜப்பானோட வாலிபால் டீம் வந்து அவ்வளவு ஹைட் இருக்காது அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் வந்து முடிஞ்சு போனது, இப்பெல்லாம் அது பெருசா மேட்டர் கிடையாது. உண்மையை சொல்ல போனா நம்ம ஷோ ஆஃப் பண்றதுக்கு வாலிபால்லே நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம காமிச்சாகணும். வெறும் வாலிபால் வந்து ஹைட் கேம் மட்டும் கிடையாதுன்னு சொல்லுவாரா. அதாவது வாலிபால் வெறும் ஹைட்டை வச்சு கிடையாது, இன்னும் உள்ள நிறைய சரக்கு இருக்குது பாரு. இன்னொரு பக்கம் அந்த ரீஜனல் ட்ரைனிங் கேம்ப்ல நம்ம ஹினாட்டா போயிட்டு பயங்கர அசிங்கமா தான் இருக்கும். இருந்தாலுமே கைஸ் என் பேரு ஹினாட்டா, நான் வந்து 164 சென்டிமீட்டர் இருக்கிறேன், இந்த இடத்துல என் பொசிஷன் ஒரு பால் பாய் தான் அப்படிங்கும் போது அங்க இருக்கிற எல்லாரும் லைட்டா நக்கலா சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹினாட்டா ஸ்ட்ராங்கா இருக்கேன். வேணும்னே தான் சிரட்டோரிசாவோட கோச் நம்ம ஹினாட்டாவை அதே இடத்துல இருக்க வச்சிருக்க மாதிரி அவரும் ஒரு பார்வை பார்க்க அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருச்சு அப்படிங்கும் போது மறக்காம ஒரு லைக்கும் கூடவே ஒரு கமெண்ட் தட்டிட்டு போயிருங்க. சோயா